அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கேஎல் வின்னிங் டிப்ஸு 3 PM ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் 485 செவ்வாய்க்கிழமை. ஸோ 16/9/25 கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் ஆப்ஷன்ஸ் வந்து 2 பார்ட்டில் மட்டும் பார்க்க போகிறோம். வீக்லி சார்ட்டு, டெய்லி சார்ட்டு. இதில் அதிமுக்கியத்துவமாக வந்து வீக்லி சார்ட்டில் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்பும் அதில் கெஸ்ஸிங்கும் வருது. அடுத்த ஆப்ஷனில் டெய்லி சார்ட்டில் ஒரு சில கெஸ்ஸிங்ஸ் வருது. இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்ல போகிறோம். ஸோ இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். பிடிச்சிருந்தா எடுத்தாடுங்க. ஒன்லி ஃபார் கேரளா மாநிலம் மட்டும், அதர் ஸ்டேட் எங்கேயும் செல்லாது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்க வேண்டிய பழசு ரிவ்யூவில் இன்றைக்கி நான் தான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன். AB 78 அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் வருதுங்கிற கனெக்ஷன் எடுத்து சொல்லி இந்த பி போர்டுக்கு எப்படியெல்லாம் வருதுன்னு சொன்னேன். ஏ போர்டில் 6 இந்த கிராஸும், பி போர்டில் 178 178 அப்படிங்கிற கிராஸும், சி போர்டில் கொஞ்சம் ஏமாந்துட்டோம். சி போர்டில் எப்படி இருந்துச்சு என்னன்னு நமக்கு சரியாக கண்டுபிடிக்க தெரியல. ஏன்னா அதுதான் உண்மை. ஏன்னா அந்தளவுக்கு அது கொஞ்சம் கவனிச்சிருந்தோம்னா நல்ல ஒரு ஈஸியாக ஒரு வின்னிங் அடிச்சிருக்கலாம். அடுத்தது நம்ம வந்து டிஎரில் 1 PM ஃபெயில்டு. இதில் சென்டர் போர்டு 8 பர்ஃபெக்ட் பாஸு. இதில் 2 7 கொடுத்துருந்தேன், ஆனால் 2 5 வச்சுட்டான். டபுள்ஸ் தான் வரும்னு நான் டார்கெட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இந்த 2 5 இன்றைக்கி அடிக்க வேண்டிய ஆட்டம், ஆனால் அட்வான்ஸாக முன்னாடியே அடிச்சிட்டான். ஏன்னா அந்த வாரச்சாட்டு எடுத்த பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 2 0 கேப்பு, 2 0 கேப்பு, 2 5 கேப் இல்லாமல் 2 5. ஆனால் அந்த 5 இன்றைக்கி அடிக்க வேண்டியது அட்வான்ஸாக அடிச்சிட்டான். நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, ரைட், ஓகே. இன்றைக்கான கெஸ்ஸிங் இருக்கிற ஆப்ஷன்ஸை சொல்கிறேன். இந்த கெஸ்ஸிங்கை வந்து ஒன்லி ஃபார் தமிழ்நாடு கிடையாது, கேரளா மட்டும், ஒன்லி ஃபார் கேரளா மாநிலம் மட்டும். ஸோ இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச ட்ராக்கில் எனக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை கண்டுபிடிச்சி எடுத்து சொல்கிறது தான். அவ்வளோ விஷயம். கான்செப்ட் இன்றைக்கி என்னென்னா, டெய்லி சாட்டில் ஒரு சில கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த 3க்கு இந்த 3, இந்த 9க்கு 9, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில ஆப்ஷன் அது இருந்ததுனால இந்த 6க்கு இங்கே ஒரு 6 இருந்துச்சு, அந்த கான்செப்ட் சொன்னோம். அது அப்படியே இருந்தாலும் இப்போ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணியே இந்த XYZ போட்டிருக்குல்ல, இந்த இதை பாருங்கள். அப்படி இங்கே 3க்கு 3, அடுத்த நாள் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகிருக்காது. இந்த 9க்கு இந்த 9, அப்போ இந்த 3க்கு இந்த 3 வருமா? அப்போ நல்லா கவனிங்க. இதை நம்ம டெய்லி சார்ட்டோட கெஸ்ஸிங்ஸை இன்றைக்கி தனியாக சொல்ல போகிறேன். அப்போ ABCங்கிற ஆப்ஷனில் இங்கே 3 வருமா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம அடுத்து என்ன சொல்ல போகிறோன்னா, 9 8 7 அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்தாலும் 7 7 7 இதுக்கப்புறம் 7 2 வரதுக்கான வாய்ப்பாகவும் 5 சப்போர்ட்லேயும். அப்போ 2 5 சப்போர்ட்டு. ஏன்னா இந்த 2 767 267. ஸோ இந்த கான்செப்ட்டு 5 ஏன்னா 7 6 5 நல்லா பாருங்கள். 767 760 7 6 7 6 7 6. இந்த 7க்கு இங்கே சைபர் வச்சுருக்கான். அப்போ 7 6 7 6 7 6 மட்டும் தான் சுற்றுது தவிர திடீர்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சைபர் ஆகிடுச்சு 5. இப்போ இங்கே என்ன 5 வரத்துக்கான வாய்ப்பாக இருக்குமா, அல்லது 7 6 7க்கு பதிலாக 2 வருமா அப்படிங்கிறதுனால தான் இந்த கான்செப்டில் ஏசி நீங்கள் ஆனால் 23 25க்கான கெஸ்ஸிங் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்கியிருக்கேன். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எடுத்து விளையாடலாம். இப்போ இந்த சார்ட்டோட சென்டர் போர்டோட கெஸ்ஸிங் பார்த்தோன்னா இன்னொரு 8, ஏன்னா 880 சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? அப்போ 8. அப்போ 3D இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா 283 583 அப்படிங்கிற ஒரு கான்செப்டாகவும் கொடுக்குறேன். இங்கே BC 83 அப்படிங்கிற ஒரு கான்செப்டாகவும் இருக்குமாங்கிறத இந்த இடத்துல கொடுக்குறேன். ஸோ இந்த கான்செப்ட் இதுக்குள்ளே தான் முடிக்கணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனில் கெஸ்ஸிங் எடுக்கிறேன். ஏன்னா வீக்லி சார்ட்டில் வேறு மாதிரி ஆப்ஷன் சூப்பராக வந்திருக்கு. ஸோ அதனோட டார்கெட் தான் அதிகபட்சமாக பண்ண போகிறேன். ஸோ அதனோட கெஸ்ஸிங்ஸ் என்னன்னு பாருங்கள், பிடிச்சி தான் எடுத்து பாருங்கள். இப்போ இந்த 2 XYZ போடுமோ, இந்த 2 இங்கே பவரில், இந்த 3 இங்கே பவரில், இந்த 4 இங்கே பவரில். அப்படியே இப்போ பாருங்கள், இந்த 3 ஸ்ட்ரெயிட்டு, இந்த 5 ஸ்ட்ரெயிட்டு, இந்த 2 ஸ்ட்ரெயிட்டானா 2. ஸோ இதனோட கெஸ்ஸிங்கில் சி போர்டில் 2. ஓகேங்களா? அப்போ சி போர்டில் இங்கே 2ன்னா நல்லா கவனிச்சு பாருங்கள். சென்டர் போர்டு ஆடுறத 6 4 3 6 4 6 4 3 6 4 3 3 அப்படியே பவராக தான் ஆக்குவோம். ஏன்னா திரும்பவும் வந்து பவராக இல்லாமல் ஆடமாட்டோம். அப்போ 8 தான் திரும்பவும். ஸோ இந்த மாதிரி ஆட்டங்கள்லாம் சில இடத்துல ஆடி இருக்கான். அதை நீங்கள் கவனித்து பார்த்தா நல்லா உங்களுக்கு தெரியும். ஸோ
ஸோ அதனால தான் இந்த இடத்துல கான்செப்ட்டு 6-4-3 6-4-3 8ஆகும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா 3ஆவே வைக்கிறதுனா வெய்யுங்க, தப்பே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்டு. இப்போ 7-7 3ஆவது 7 3-4-5 5க்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. ஏன்னா இந்த 5ங்கிறது சொல்கிறேன். ஏன்னா 3-4-5 5க்கான வாய்ப்பு இங்கே இருக்கனால 5 இங்கே சொல்லிட்டேன். இப்போ இந்த இடத்துல 582 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனாகவும் 583 இருக்குதுங்களா? ஸோ இதனோட கான்செப்ட் இந்த பக்கம் 582ன்னு இருக்கும். 2-7 ஆடும்போது என்னென்ன ஆடுவான்னா 2 ஆடுவான், 4 ஆடுவான், 5 ஆடுவான். ஏன்னா 775 774 772 ஸோ 2 அப்படின்னு கூட ஆடுறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பாகவும் வரும். அப்படின்னா இந்த கான்செப்ட் பார்க்கும்போது பி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் சிங்கிள்னா 282 482 582 3D. இப்போ 2D எப்படி ஆடுவான்? 28 48 58 ஏபி. புரியுங்களா? இப்போ அடுத்தது இது ஏபிக்கான கெஸிங்க. அடுத்தது பிசி 82 ஒரே ஒரு கெஸிங். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சிருந்து எடுத்து கொடுக்குற ஆட்டம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுங்க. ஐயோ அப்படி நல்லா அருமையாக எடுத்துட்டாருன்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு எனக்கு பிடிச்ச மாதிரி இதை நல்லா புரிஞ்சிக்கணும். இப்போ இது வந்து இங்கே 2க்கு 2 பவர் 3க்கு பவர் 4க்கு பவர் இது 3 ஆட்டம். திடீர்னு 7 ஆக்கணும் என்ன பண்ணுறது? அப்போ அதை பார்த்தோமா 582 482 200 சாரி 7 7 287 ஸோ 7 பிசியில் 87. ஸோ இப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் என்ன பண்ணுறது அதையும் நம்ம யோசிக்கணும் இல்லை? ஓகே வர்ஸ், இந்த கெஸ்ஸிங் இதோட முடிஞ்சுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டியரோட கெஸ்ஸிங். டியரில் வந்து 8 சப்போர்ட்டு. ஸோ இது தேவைன்னு எடுத்துக்கலாம். ஏபுல 2 அல்லது 7 அப்படிங்கிற கான்செப்ட்டு. ஏபி 24 28 74 78 பிசி 46 49 86 89 ஏசி 26 29 76 79 3Dக்கான கெஸ்ஸிங்கு 246 746 289 789. ஸோ இதில் 6லாம் இருக்குது. அதை பார்த்து மேனேஜ் பண்ணி வச்சுக்கிங்க இன்னும். ஓகேங்களா? சென்டர் போர்டில் கம்மியாக தான் எடுத்து ஆடிருக்கேன். இப்போ 6PM ஷோவில் பார்த்தீங்கன்னா 2D உங்களுக்கு எப்படி ஆடுவான்? ஆல் போர்டு 09 04 07 97 3D 097 047 அப்படிங்கிற கான்செப்டாகவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற பாருங்கள். 8PM 2D என்ன ஆடுவான்? 10 01 11 91 96 90 3D 116 916 110 910 அப்படிங்கிற என்னோட கெஸ்ஸிங். ஸோ வெற்றி பெற வாழ்த்துக்கள், வெற்றி நிச்சயம். மற்றும் நாளை உங்களுக்கு சிறப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். கமெண்ட் பாருங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.